வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸாக இப்போது டிபிஎம்எஸ் சீரிஸ் போயிட்டுருக்கு. அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா நார்மலைசேஷன் இன் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்ங்கிறது நாட் ஓன்லி பிஜிடிஆர்பி, இட்ஸ் அ காமன் சிலபஸ் ஃபார் நெட்டு, செட்டு, காலேஜ் டிஆர்பி, காலேஜ் கோர்சஸ் படிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கோட கான்செப்ட் போயிடலாம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா டிபிஎம்எஸோட மெயினான பிரச்சனையான டேட்டா ரிடண்டன்சியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ டூப்ளிகேஷனை ரெடியூஸ் பண்ணிவிட்டு டேட்டா எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஸ்டோர் பண்ணால் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே தான் என்னென்னா டேபிள் டீகம்போசிஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை யூஸ் பண்ணி டேபிள் டீகம்போசிஷன் பண்ணுறது, அது எப்படி திருப்பி அக்சஸ் பண்ணுறது, ஸ்டோரேஜ் பண்ணுறது எல்லாமே நார்மலைசேஷன் வச்சு நமக்கு எஃபெக்டிவாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் 2 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தோம். ஸோ ஆன்சர் செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு. அண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பார்த்திங்கன்னா A:B அண்டு C:AB. ஸோ லாசி லெஸ்ஸான்னு செக் பண்ணுறதுக்கு 3 ரூல்ஸ் கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா R1 யூனியன் R2 பார்க்கணும். நெக்ஸ்ட் R1 இன்டர்செக்ஷன் R2 பார்க்கணும். ஸோ இது பார்க்கும்போது ஒரிஜினல் டேட்டா கிடைக்கணும். இது பார்க்கும்போது எனி ஒன் வேல்யூ, நாட் பை மட்டும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் இதில் கிடைக்கிற ஆன்சர் இருக்கு இல்லையா, அது சூப்பர் கீயாவோ கேண்டிடேட் கீயாவோ இருக்கணும். ஸோ அதுபடி பார்க்கலாமா? இப்போ இதை டேபிள் இது தான் கொஷின் பாருங்கள். இதில் 2 டேபிளாக பிரிச்சுருக்காங்களா, இது 2 யூனியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபிசி கிடச்சிரும். ஓகே, கரெக்ட். 2 இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா காமன் வேல்யூ ஏ. ஸோ ஏ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ஸில் பாருங்கள், ஏ லெஃப்ட் சைடில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஆமாம், இதில் இருக்குது. சரியா? அப்போ இது 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ இது லாஸ்லெஸ். இது என்னது? லாஸ்லெஸ்ன்னு கொடுக்குறாங்க. இப்போ இது ட்ரூ கிடையாது, இது ஃபால்ஸ். நமக்கு கேட்டிருக்க கொஷின் எது ஃபால்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப் R இன்ட்டு. ஸோ இந்த 2 டேபிளை யூனியன் பண்ணுங்கள், ABC கிடைக்கும். ஸோ 2 இன்டர்செக்ட் பண்ணும்போது நமக்கு B கிடைக்கும். B சூப்பர் கீயாக இருக்கா, அதாவது லெஃப்ட் சைடு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் லெஃப்ட் சைடில் இருக்கான்னு பாருங்கள். ஏ இருக்குது, சி இருக்குது, அப்போ பி இல்லை. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுது, 3rd கண்டிஷன். இது அப்போ லாஸ்ட் தான், இது கரெக்டு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் ஃபால்ஸு, இது ட்ரூ. ஸோ ஒன்லி 1 அப்படிங்கிறது தான் ஃபால்ஸு, 2 ட்ரூ கண்டிஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்த கொஷினு. ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்சரில் டிபெண்டன்சி ப்ரிசர்வ்டு சேர்த்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி இந்த டேபிளை முதல்ல போட்டுடலாம். ஏ யூனியன் பண்ணுறேன், ஏபி அகைன் ஏ விட்டுருங்க, சிடி. ஸோ ஒரிஜினல் டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ இன்டர்செக்ட் பண்ணோம்னா 2க்கும் காமனான வேல்யூ ஏ. ஸோ ஏ லெஃப்ட் சைடில் இருக்கான்னு பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா டிபெண்டன்சி ப்ரிசர்வ்டாக இருக்கான்னு பார்க்கணும். டிபெண்டன்சி ப்ரிசர்வ்லாம் என்னென்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டேபிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வந்துருச்சு, அதுக்கப்புறம் சிடி கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வந்துருச்சு. ஆனால் பிசி இல்லை, பிசி மட்டும் என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு, டிபெண்டன்சி ப்ரிசர்வ்டு ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இது லாஸி போட்டிருக்காங்க, தப்பு. லாஸ்லெஸ் கரெக்டு, பட் டிபெண்டன்சி ப்ரிசர்விங் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு. லாஸின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அப்போ இங்கே பாருங்கள், லாஸ்லெஸ் அண்டு டிபெண்டன்சி பிசி அப்படிங்கிறது மட்டும் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ இது ட்ரூ. இப்படியும் கொடுக்கலாம், நாட் டிபெண்டன்சி ப்ரிசர்வ்டு அப்படின்னும் கொடுக்கலாம். சரியா? ஸோ இது செகண்ட் ஆன்சர். கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் நார்மலைசேஷன்? நார்மலைசேஷனுங்கிறது ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் டேட்டா இன் டேட்டா பேஸ் டு ரெடியூஸ் ரிடண்டன்சி. ஃபஸ்ட் பாயிண்ட் அதுதான். எலிமினேட் அனாமலிட்ஸ், இந்த வேர்டுக்கு பார்த்துக்கோங்க. இம்ப்ரூவ் த டேட்டா இன்டெகிரிட்டி அண்டு டேட்டா பேஸை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். சரியா? இதெல்லாம் இதோட மெயினான ரோல். எதுக்காக தேவைப்படுதுன்னு பார்க்கலாமா? டேட்டா பேஸ் நார்மலைசேஷனுங்கிறது. ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நேம் ரிப்பீட் ஆகிருக்கு, ஃபேக்கல்ட்டி நேம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஃபேக்கல்ட்டி நேம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ரவின்னு
டி ரவி அப்படிங்கிறவரும் குமார் அப்படிங்கிற ஃபேக்கல்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிபிஎம்எஸ் அப்படின்னாலே குமார் அவங்க எடுக்கிறாங்கன்னா ஒரு 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 40 டைம் இந்த குமார் ரிப்பீட்டட் ஆகும். டிபிஎம்எஸும் 40 டைம் வந்து ரிப்பீட்டட் ஆகும். ஸோ இது வந்து டூப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இருக்க ப்ராப்ளம் வந்து ஃபேக்கல்ட்டி நேம் வந்து என்ன ஆகுது, ரிப்பீட்டடாக வந்திருக்கு. டிபிஎம்எஸ்ங்கிறது ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸ்டோரேஜ் வேஸ்டேஜ் ஆகுது. டிஃபிகல்ட் அப்டேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்போ என்னப்பா இதனால் என்ன பிரச்சனை வருதுன்னா இன்செர்ட் அனாமலி வருது. இதனால் என்ன ஆகுது, இன்செர்ட் பண்ணும்போது பிரச்சனை வருது. ஸோ கேனாட் இன்செர்ட் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் அன்டில் த ஸ்டூடெண்ட் என்ரோல். ஸ்டூடெண்டோட கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட் அப்டேட் பண்ணும்போது மட்டும்தான் ஃபேக்கல்ட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ அது வந்து இந்த இன்செர்ட் அனாமலி தானே. ஸோ இப்போ ஃபேக்கல்ட்டி வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அவன் வராமல் அவங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ண முடியாத நிலமை நிற்கலாம். ஸோ அப்டேட் அனாமலி அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸ்டூடெண்ட் நேம் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் ரோலில் போய் அப்டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ ஒரு இடத்துல விட்டுட்டா கூட அது மிஸ்மேட்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் டெலிஷன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நேமை டெலிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபேக்கல்ட்டியோட இன்ஃபர்மேஷன் சேர்ந்து டெலிட் ஆகி போயிடும். ஸோ இது வந்து என்னென்னா டெலிட் அனாமலி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தை அது அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் இங்கே வந்து இன்செர்ட் அப்டேட்டு டெலிஷன் 3 அனாமலிஸுமே வருது. அடுத்தது பார்க்கலாமா, டைப்ஸ் ஆஃப் நார்மல் ஃபார்ம். நார்மல் ஃபார்ம்ஸில் பொதுவாக ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா 5 நார்மல் ஃபார்ம்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. இப்போ மாடர்னில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டொமைன் கீ நார்மல் ஃபார்மும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக. மற்றபடி புக்ஸில் பார்த்தீங்கன்னா 1F to 5NF நடுவில் PCNF இருக்கும். சரிங்களா. தென் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக PCNF வரைக்கும் தான் நம்ம வந்து பண்ணுவோம். அடுத்த 4th நார்மல் 5th நார்மல் ஃபார்ம்லாம் வெரி ரேர் கண்டிஷனில் தான் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா BCNF வரைக்கும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்க்கலாமா, ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் த டூப்ளிகேஷன் இல்லைனா ரிமூவ் த ரிப்பீட்டேஷன். அதுக்கப்புறம் வந்து மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ். ஸோ ரிப்பீட்டேஷன் குரூப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதும் மல்டி வேல்யூ அட்ரிபியூட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதும் தான் இதோட மெயின் ஒர்க்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம் பார்ஷியல் டிபெண்டன்சியை வந்து ரிமூவ் பண்ணும். தேர்ட் நார்மல் ஃபார்ம் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணும். ஃபோர்த் PCNF அப்படிங்கிறது எவரி டிட்டர்மினன்ட் மஸ்ட் பி ஏ சூப்பர் கீ. எவரி டிட்டர்மினன்ட் மஸ்ட் பி ஏ சூப்பர் கீயாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா PCNFன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக LHS வந்து என்னவாக இருக்கணும்னா கேண்டிடேட் கீயாக தான் இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் 4NF ரிமூவ் த மல்டி வேல்யூ டிபெண்டன்சி ரிமூவ் பண்ணும். 5th NF ஜாயின்ட் டிஃபரன்ஸை ரெடியூஸ் பண்ணும். TKNF அப்படின்னு எடுத்துட்டோம்னா டொமைன் அண்ட் கீ அட்ரிபியூட்ஸாக தான் இருக்கும். எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸுமே என்ன இருக்கணும்னா டொமைனும் இருக்கணும், கீ கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்கணும். ஸோ 1 by 1 அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதிலேருந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் எதுக்காக பயன்படுதுன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட் 4th சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து என்ன இருக்கும் அப்படின்னா மல்டி வேலிட் அட்ரிபியூட் இருக்கும். 4th மல்டி வேலிட் டிபெண்டன்சி இருக்கும். இங்கே அட்ரிபியூட்னு வரும், இங்கே டிபெண்டன்சின்னு இருக்கும். இந்த ரெண்டுலேயும் சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி என்னென்னா ரிமூவ் அப்படின்னு வரணும், இல்லை நோ அப்படிங்கிற ஒரு வேர்டு வரணும். சரிங்களா. 2NF ஃபார் பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. ரிமூவ் த பார்ஷியல் டிபெண்டன்சி, நோ பார்ஷியல் டிபெண்டன்சின்னு வந்தால் தான் கரெக்டு. ஸோ அப்போ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த வேர்டு இல்லாமல் நமக்கு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. நம்மளும் பார்ஷியல் டிபெண்டன்சின்னு பார்த்தோன்னே டூன் போட்டுறக்கூடாது. சரியா. இது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் பாருங்களேன். ஸோ ஆல் அட்ரிபியூட் வேர்ட் மஸ்ட் பி அட்டாமிக். அட்டாமிக் என்னென்னா எல்லா வேல்யூஸும் வந்து குரூப்பாக இல்லாமல் தனித்தனியாக இருக்கணும்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் ரோல் நம்பர், ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 102 ஒரு நம்பருக்கு 2 ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஒரே ரோலில் 2 ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ண முடியாது. இதுதான் இங்கே என்ன சொல்கிறோன்னா ரிப்பீட்டிங் குரூப்னு சொல்லலாம், இல்லை மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ இதை இப்போ இங்கே வந்துருக்கும் போது இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக பிரிக்கலாம். ஸோ பிரித்து போடும்போது இது அலோட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 101ஓட ஃபோன் நம்பர் இது, 102 இன்னொரு ஃபோன் நம்பர் இது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரித்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். செகண்ட் நார்மல் ஃபார்ம் நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. ரிமூவ்க்கு பதிலாக இங்கே நோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் ப்ரைம் அட்ரிபியூட் மஸ்ட் டிபெண்ட் ஆன் த என்டையர் கேண்டிடேட் கீ. நான் ப்ரைம் அட்ரிபியூட் வந்து கேண்டிடேட் கீயை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ ப்ரைமு நான் ப்ரைம்லாம் என்னென்னு எக்ஸாமில் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா. ஸோ இங்கே ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க.
இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ரோல்மெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கான். அந்த டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, ஸ்டூடெண்ட் நேமு, கோர்ஸ் நேம்னு இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து கேண்டிடேட் கீன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் கேண்டிடேட் கீ. ஓகேவா? இந்த ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் டிஃபைன் பண்ணி தான் இங்கே இருக்கிற எல்லா டேட்டாஸும் வந்து கம்பல்சரி இருக்கணும். எல்லாமே இந்த கேண்டிடேட் கீயை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேமுங்கிறது ஸ்டூடெண்ட் ஐடியை பேஸ் பண்ணியிருக்கோம், கோர்ஸ் நேமுங்கிறது கோர்ஸ் ஐடியை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் கோர்ஸ் நேமுக்கும் ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நேம் வந்து கோர்ஸ் ஐடியை டிஃபைன் பண்ணி இருக்காது. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா 4 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒரு அட்ரிபியூட்டும் ஒவ்வொன்று வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் பார்ஷியல் டிபெண்டன்ஸ். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் நேமும் ஸ்டூடெண்ட் ஐடியை டிஃபைன் பண்ணியிருக்கிற மாதிரி கோர்ஸ் ஐடியும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். கேண்டிடேட் கீயை ஃபுல்லாகவே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ இங்கே அப்படி இல்லை, பிரிஞ்சு இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸ்டூடெண்ட் நேமும் ஒரு டேபிள் மாதிரியும் கோர்ஸ் ஐடியும் ஒரு டேபிள் மாதிரியும் பிரித்து இருக்கனால இங்கே பார்ஷியல் டிபெண்டன்சி வருது. ஓகேவா? இங்கே பார்ஷியல் டிபெண்டன்சி வருது. ஸோ அப்புறம் ஐடியை வந்து கோர்ஸ் நேமும் கோர்ஸ் ஐடியை வந்து ஸ்டூடெண்ட் நேமும் வந்து பார்ஷியல் டிபெண்டன்சியாக இருக்கிறதுனால இதை வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதா செகண்ட் நார்மல் ஃபார்மோட ஒர்க்கு. சரியா? இதை அவாய்ட் பண்ணி ரெண்டையும் வேறு டேபிள் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடியை ஒரு டேபிள்லையும் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் ஒரு டேபிள்லையும் கோர்ஸ் ஐடி கோர்ஸ் நேம் ஒரு டேபிள்லையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸ்டூடெண்ட் ஐடி ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட் ஐடி தான், ஸ்டூடெண்ட் நேமு ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட் ஐடி டிஃபைன் பண்ணியிருக்கும். அதே மாதிரி கோர்ஸ் ஐடி ஃபுல்லாகவே வந்து கோர்ஸ் நேம் ஃபுல்லாகவே கோர்ஸ் ஐடியை டிஃபைன் பண்ணி இருக்கும். சரியா? இப்போ தேர்ட் நார்மல் ஃபார்மில் டிரான்சென்டிவ் டிபெண்டன்சி இருக்கும். டிரான்சென்டிவ் டிபெண்டன்சினா ஒன்றும் இல்லை, A to B அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் இருக்குன்னா அகெயின் B to C ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் இருக்குது. இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ரெண்டும் இது காமனாக வந்ததுனால ஏவும் சியும் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் வந்துடும். ஸோ இதுதான் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. இது வராமல் அவாய்ட் பண்ணுறதா தேர்ட் நார்மல் ஃபார்மோட ஒர்க்கு. ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ இந்த டேபிளில் எம்ப்ளாய் ஐடி எம்ப்ளாய் நேம், எம்ப்ளாய் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக எம்ப்ளாய் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி அண்டு டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ இதை எடுக்கும் போது எம்ப்ளாயி ஐடியும் டிபார்ட்மெண்ட் நேமும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஜாயிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்சென்டிவ் டிபெண்டன்சின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாய்ஸ்கோட் நார்மல் ஃபார்ம் பார்க்கலாம். பாய்ஸ்கோட் நார்மல் ஃபார்மில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எல்லாமே சூப்பர் கீயாக இருக்கணும் இல்லை கேண்டிடேட் கீயாக இருக்கணும்னு பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இதோட டிட்டர்மினன்ட் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது எக்ஸ் வந்து எப்போயுமே என்ன இருக்கணும்னா சூப்பர் கீயாக இருக்கணும். சூப்பர் கீ அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, கேண்டிடேட் கீ தான். கேண்டிடேட் கீங்கிறது என்னது? ஒன் ஆஃப் த மினிமல் ஆஃப் த சூப்பர் கீ தானே. ஸோ அந்த கண்டிஷன் பார்த்தா போதும். இது வந்து ஸ்ட்ராங்கர் தென் தேர்ட் என்எஃபோட ஸ்ட்ராங்கராக இருக்கும். பிசிஎன்எஃப் இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து 3NF கண்டிஷன் இருக்கணும். 3NF கண்டிஷனோட சேர்த்து என்ன இருக்கணும் அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி பிசிஎன்எஃப் இந்த 3NF பிசிஎன்எஃப் என்ன இருக்குன்னா பிசிஎன்எஃப்ல 3NF இருக்கணும். பட் 3NFல பிசிஎன்எஃப் இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. இது ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1NF, அதுக்கப்புறம் 2NF, நெக்ஸ்ட்டு 3NF, அப்புறம் தான் 4NF. இப்போ தான் அதோட ஹையராரிட்டி வரும். ஸோ 1NFல இருந்தால் தான் என்னது 2NFல வரும். ஸோ ஆல் 1NF ஆர் 2NF வரும். பட் ரிவர்ஸ் வைஸ் வர்ஸாவும் நம்ம பண்ண முடியாது. ஆல் 2NF ஆஃப் 1NF அப்படின்னு கொண்டு வர முடியாது. பிசிஎன்எஃபோட எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஸ்டூடெண்ட்டு யாருன்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் ஸ்டூடெண்ட்டு சப்ஜெக்ட்டு டீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டும் சப்ஜெக்ட்டும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி செக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டும் சப்ஜெக்ட்டும் ஒரு கீன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது ஓகே, அது வந்து என்னது ஓகே. இப்போ டீச்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா தனியாக வரும்போது இது சூப்பர் கீயாக வரல. ஓகேவா? ஸ்டூடெண்ட்டோடு சேர்த்து வரும்போது தான் வருது. ஸோ அப்போ இது என்னன்னா பிசிஎன்எஃப் கிடையாது. இதை பிசிஎன்எஃபாக மாற்றணும்னா இந்த டேபிளை ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து கரெக்டாக ஆகணும்னா இந்த டேபிளை ரெண்டாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா டீச்சர் சப்ஜெக்ட் தனியாக ஒரு டேபிளாகவும் ஸ்டூடெண்ட் டீச்சர் அப்படிங்கிற தனியாக பிரிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதில் பிரைமரி கீயாக என்ன இருக்கும்னா டீச்சராக இருக்கும், இதில் பிரைமரி கீயாகவும் டீச்சர் இருக்கிறதுனால ஸோ எக்ஸ் என்னவாயிரும் எப்பயுமே, அதாவது எக்ஸுங்கிறது இந்த இடத்துல சொல்கிறேன் எல்ஹெச்எஸ் வந்து டீச்சர்னு வந்துடும். ஸோ இப்படி கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும், டீச்சர் கொடுத்தாலும் ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து என்னென்னா பிசிஎன்எஃப்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் என்ன தான் இருக்கணும் அப்படின்னா கீஸ் தான் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டு. 4NF என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
இது வந்து ஆல்ரெடி பிசிஎன்எஃப்ல இருந்தால் மட்டும்தான் 4NFன்னு கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் பிசிஎன்எஃப் யார் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா இஎஃப் கோடு தான் பண்ணியிருப்பாரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிஎன்எஃப் இருந்தால் தான் 4NF வரும். ஸோ கண்காணி நான் ட்ரிவியல் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸுங்கிறது எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா ஏ போட்டு 2 ஏரோ கொடுத்து பி போடுவாங்க. ஸோ இதுதான் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் 2 வேல்யூ நம்ம மல்டி வேல்யூ அட்ரிபியூட் டயக்ராமில் பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா டபுள் ஓவல் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ஸில் கொடுக்கும்போது 2 ஏரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து மல்டி வேல்யூ டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2NF கொண்டு வர போகிறோம். இந்த டேபிள் பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த டேபிளில் வந்து ஸ்டூடெண்ட்டு ஸ்கில்லு, ஸ்டூடெண்ட்டு ஹாபி அப்படின்னு பிரித்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம ஸ்கில்லுக்கும் ஹாபிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ப்ராப்ளம் என்னென்னா அன்னெசரி ரிடண்டன்ஸ் அக்யூரஸ். ஸோ ஜாவாங்கிறது 2-3 தடவை வருது, பைத்தான் 2 தடவை வருது, நேம் வருது ரிப்பீட்டடாக, ஹாபீஸும் ரிப்பீட்டடாக வருது. ஸோ இப்படி வந்து எல்லா டேட்டாவுமே என்ன இருக்குது, ரிப்பீட்டட் இருக்குது, டூப்ளிகேஷன் இருக்குது. அப்போ எதையுமே நம்ம யூனிக்கின்னு எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து என்னென்னா மல்டி வேல்யூட் டிபெண்டன்சி வந்து நிறைய வருது. ஸோ அதை பிரிக்கிறதுக்கு ஸ்கில்லை தனியாகவும் ஸ்டூடெண்ட்டை தனியாகவும் நம்ம பிரிக்கணும். ஸோ அடுத்த லெவலில் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட் வந்து அவனோட ஸ்டூடெண்ட் நம்பர் இல்லை ரோல் நம்பர்னு சொல்லி யூனிக் வேல்யூஸ் வந்து நம்ம பிரித்து எடுத்துருவோம். சரியா? இப்படி தான் வந்து டேட்டா வந்து டீகம்போசிஷன் பண்ணுறாங்க, டேபிளை வந்து டீகம்போசிஷன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது 5th நார்மல் ஃபார்ம். 5th நார்மல் ஃபார்ம் வரணும்னா ஆல்ரெடி என்னவாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து 4th நார்மல் ஃபார்மாக இருக்கணும். ஜாயின்ட் டிபெண்டன்சி வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். ஒவ்வொரு இதில் இருக்க ஜாயின்ட் டிபெண்டன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஜாயின்ட் டிபெண்டன்சினா என்னென்னா ஒரு டேபிளை வந்து திருப்பி ஜாயின் பண்ணும்போது அதில் வந்து ஏதாவது ரிப்பீட்டேஷன் வருதா அப்படின்னு செக் பண்ணுறது. இப்போ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சப்ளையரு, ப்ராஜெக்ட்டு, ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ரிப்பீட்டேஷன் இருக்குது. ஸோ சம்டைம் வந்து சப்ளையரையும் பார்ட்டை மட்டும் எடுப்போம், சப்ளையரையும் ப்ராஜெக்ட் எடுப்போம், சம்டைம் வந்து ப்ராஜெக்டையும் பார்ட்டை எடுப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது இதை ஜாயின் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அதில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா டூப்ளிகேஷன் வராமல் டேட்டா வந்து டீகம்போஷன் பண்ணுறது தான் 5th நார்மல் ஃபார்மோட ஒர்க்கு. ஓகேவா? அடுத்து டொமைன் கீ நார்மல் ஃபார்ம். டொமைன் கீ நார்மல் ஃபார்ம்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இதில் இருக்கிற எவ்ரி கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஒரு டேபிளில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் டொமைன் கன்ஸ்ட்ரெயினும் இருக்கணும், கீ கன்ஸ்ட்ரெயினும் இருக்கணும். ஸோ வந்து அந்த கீ அப்படின்னு எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அது யூனிக் வேல்யூவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ யூனிக் வேல்யூஸ் அப்படிங்கிறது தான் கீன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கீ கன்ஸ்ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்காதுன்னா ப்ரைமரியில் வந்து நல் வேல்யூ அது அலோவ் பண்ணாது, பட் கீழே வந்து நல் வேல்யூ அலோவ் பண்ணும். பட் என்ன அப்படின்னா யூனிக் கீ மட்டும் இருக்கணும். ஸோ இதில் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கீஸ் அப்படிங்கிற கான்செப்டை ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ஸில் போயிட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அங்கே செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்டெகிரேட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்னே ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்கோம், அங்கே போய் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டொமைன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த அட்ரிபியூட்டில் இருக்கிற வேல்யூ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸாக கொடுத்துருப்போம். இப்போ ஏஜ் வந்து 30க்கு மேலே இருக்கணும், அதே மாதிரி அவங்களோட கேட்டகரி வந்து ஒன்று மேல் ஃபீமேல் அதெல்லாம் மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி டினோட் பண்ணுறது தான் இங்கே வந்து டொமைன் அட்ரிபியூட்னு சொல்கிறாங்க. அண்ட் கீ அட்ரிபியூட் ரெண்டுமே வந்து இருக்கிற மாதிரி செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் ஃபார்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அவங்க ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து இதில் என்ன நார்மல் ஃபார்ம் இருக்குது ஹையஸ்ட்டாக அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. கண்டிப்பாக வந்து நார்மலைசேஷன்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும், தியரட்டிக்கலாகவும் இருக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் வைஸாகவும் இருக்கும். ஸோ நெட்டு செட்டுக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுங்க, கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நார்மலைசேஷனுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரூல் என்னென்னா கேண்டிடேட் கீ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் ப்ரைம் அட்ரிபியூட் என்ன, நான் ப்ரைம் அட்ரிபியூட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இது ஃபஸ்ட்டு ரூல். இதை தான் ஃபஸ்ட்டு செய்கிறோம். ப்ரைமு நான் ப்ரைம்னா அந்த கொஷின்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃப்ரம் பிசிஎன்எஃப்லேருந்து தான் நம்ம செக் பண்ணணும். ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிங்கன்னா நம்ம பிசிஎன்எஃப்லேருந்து தான் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிசிஎன்எஃப், அதுக்கப்புறம் 3NF, அதுக்கப்புறம் 2NF தான் போகணும். சரியா? பிசிஎன்எஃப் வந்து முடிச்சுட்டு அது ஓகே அப்படின்னா நம்ம உடனே பிசிஎன்எஃப் எழுதலாம். பிசிஎன்எஃப் வரல அப்படின்னா தேர்ட் நார்மல் ஃபார்ம் போகணும். தேர்ட் நார்மல் ஃபார்ம் வரலனா தான் செகண்ட் நார்மல் ஃபார்ம் போகணும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் பிசிஎன்எஃப் வந்துருச்சுன்னா ஹையஸ்ட் பிசிஎன்எஃப் தான் போட்டுட்டு நம்ம முடிச்சிடலாம். அடுத்தடுத்த ஸ்டெப் போகவே வேண்டாம். ஸோ ஸ்டெப் 3 என்னென்னா
ஆல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். அதோட LHS லெஃப்ட் சைடு எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் கீயாவோ இல்லை கேண்டிடேட் கீயாவோ இருக்கணும். இதுதான் PCNF. இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து தேர்ட் NFனா என்னென்னா டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியில் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 2 கண்டிஷன். அதாவது ஒன்று LHSல சூப்பர் கீ கேண்டிடேட் கீ வரணும். அப்படி இல்லைன்னா RHSல பிரைமரி அட்ரிபியூட் வரணும். RHSல என்ன வரணும்? பிரைமரி அட்ரிபியூட்ஸ் வரணும். இது வந்துட்டால் கண்டிப்பாக தேர்ட் நார்மல் ஃபார்ம் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லை அப்படின்னா அதில் வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. ஸோ இந்த 2 கண்டிஷன் தான் சொல்கிறாங்க. அதாவது இங்கே கேண்டிடேட் கீ இருக்கணும், இங்கே பிரைமரி கீ இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. அது ப்ரைமராக இருக்கலாம், இல்லை நான் ப்ரைமாக இருக்கலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று லெஃப்ட்டில் CK வரணும், அப்படி இல்லை ரைட்டில் ப்ரைம் வரணும். சரியா? இந்த 2 கண்டிஷன்ஸ் தான் என்னதுன்னா தேர்ட் நார்மல் ஃபார்மில் உள்ளது. ஸோ இதுவே NP நான் ப்ரைம் வந்துச்சுனாலும் அலௌட் கிடையாது. ப்ரைம் டு நான் ப்ரைம் வந்தாலும் அலௌட் கிடையாது. சரியா? ப்ரைம் டு நான் ப்ரைம் வந்தாலும் அலௌட் கிடையாது தேர்ட் நார்மல் ஃபார்மில். இப்போ செகண்ட் நார்மல் ஃபார்மில் என்னதுன்னு பார்க்கலாமா? செகண்ட் நார்மல் ஃபார்மில் தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கிற இந்த 2 கண்டிஷனும் கண்டிப்பாக வரும். இது இருந்துச்சுன்னா ஓகே. அது போக எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா NP இங்கே வந்து அலௌடு. நான் ப்ரைமு டு நான் ப்ரைம் அப்படிங்கிறது செகண்ட் நார்மல் ஃபார்மில் அலௌடு. தேர்ட் நார்மல் ஃபார்மில் அலௌட் கிடையாது. செகண்ட் நார்மல் ஃபார்மில் அலௌடு. நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரைமரி டு நாட் ப்ரைம் வந்து இங்கே என்ன கிடையாதுன்னா அலௌட் கிடையாது. இங்கே 2 கண்டிஷனில் இது அலௌடு செகண்ட் நார்மல் ஃபார்மில், இது அலௌட் கிடையாது. ஓகேவா? இதுதான் செகண்ட் நார்மல் ஃபார்ம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக நமக்கு ஆன்சர் போட்டுடலாம். இதில் பாருங்களேன், BCNFல இந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. இதுவே வந்து 3NFல 2 கண்டிஷனாக மாறுது. 2NFல 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இப்போது எக்ஸாம்பிள் போயிடலாமா? இதாங்க கொஷினை ஃபஸ்ட் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரிலேஷனல் ஆரில் வந்து ABCDEFGH வரைக்கும் ஸோ 8 டேட்டாஸ் வந்து இருக்குது, 8 அட்ரிபியூட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 8 அட்ரிபியூட்ஸை வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து அட்டாமிக் வேல்யூஸ்ன்னு கொடுத்தாங்க. அப்போ ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஃபஸ்ட் நார்மல் ஃபார்முக்கு இன்னொரு நேம் வந்து ஆட்டோமிக் வேல்யூஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. ஸோ ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துட்டாங்க. ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நம்ம கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கேண்டிடேட் கீ அப்படின்னு ஒரு கான்செப்டே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கான்செப்டை போய் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு மட்டும் விட்டுட்டு ரைட் சைடை செக் பண்ணுங்கள். ரைட் சைடில் G இருக்குது, Gயை டிக் அடிச்சுக்கோங்க. PC இருக்குது, PCயை டிக் அடிச்சுக்கோங்க. CFH இருக்குது, C ஆல்ரெடி போட்டோம், F அடிச்சுக்கோங்க. Eயில் வந்து A இருக்குது, டிக் அடிச்சுக்கோங்க. EF கிடையாது, இருக்குது, Eயை டிக் அடிச்சுக்கோங்க. EG இருக்குது, EGயை வந்து டிக் அடிச்சுக்கோங்க. எது ரைட் சைடில் வரலன்னு பார்த்தீங்கன்னா D மட்டும் வரல. ஸோ இதுதான் பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீயாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம கேண்டிடேட் கீ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், கொடுத்துட்டேன். இப்போ D எடுத்தாச்சு. இப்போ Dக்கு ஃபஸ்ட்டு க்ளோஷர் எடுத்து பார்க்கணும். க்ளோஷர்னால் என்ன அர்த்தம்னா Dயை வச்சு டிரைவ் பண்ணும்போது ஒரிஜினல் அட்ரிபியூட்ஸ் எல்லாமே கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ இங்கே D மட்டும் வச்சிங்கன்னா D வந்து இங்கே என்ன டிரைவ் ஆகலை அப்படின்னா Dயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே எந்த இதுவுமே இல்லை. ஸோ அப்போ Dலேருந்து டிரைவ் ஆகி எதுவுமே வராது. ஸோ அப்போ வந்து இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ D வரலங்கும் போது Dயோட காம்பினேஷன் வச்சு நம்ம பண்ணணும். ஸோ Dலேருந்து காம்பினேஷன் AD BD CD ED FD GD HD எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு இப்போ டெரைவ் பண்ணுங்கள். ADயை அப்படியே போட்டுக்கோங்க. Dலேருந்து எதுவுமே டெரைவ் ஆகி வரல, அதனால் Aலேருந்து எதாவது வருதான்னு பாருங்கள். Aலேருந்து BC வருதா, BCயை போட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? Bலேருந்து என்ன வந்திருக்கு? CFH வருது. ஸோ CFH எழுதிக்குவோம். நெக்ஸ்ட்டு Cலேருந்து எதாவது வருதான்னு பாருங்கள். இல்லை. Fலேருந்து வருது, EG வருது. ஸோ EG எழுதிக்கோங்க. சரியா? EG எழுதினதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். Eலேருந்து சரி இங்கே பார்த்துக்கோ, EG வருதா? இதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் வேறு என்ன போட்டாலும் ரிப்பீட்டேஷனில் வருது. ஸோ அதனால் இது வந்து கரெக்ட், எல்லாமே வந்துருச்சு. ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். BD எடுக்கும்போது என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுவோம். BD எடுக்கும்போது Bலேருந்து என்ன வருதுன்னா CFH வருது. நெக்ஸ்ட்டு வேறங்க பாருங்கள், Fலேருந்து EG வருது, Eலேருந்து A வருது. அவ்வளோதான். மீதி என்ன செக் பண்ணாலும் ரிப்பீட்டேஷன் தான் வருது, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு CD வாங்க. C மட்டும் வர்ற மாதிரி இங்கே எதுவுமே வரல. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக வராது.
கிராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா லெஃப்ட் சைடில் வருதான்னு செக் பண்ணுங்கள். வந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லைனா ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஈடியை பொறுத்த வரைக்கும் ஈயில் பாருங்கள் ஏ வந்திருக்கா. ஸோ ஏவை போட்டோம். ஸோ ஏலேருந்து என்ன வருது, பிசி வருது, பிசியை போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சிலேருந்து என்ன வந்திருக்கு, சரி பிலேருந்து என்ன வந்திருக்கு, சிஎஃப் ஹெச் வந்திருக்கு, அதை எழுதிடுவோம். சரியா. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா எஃப்லேருந்து இஜி வந்திருக்கு. இ ஏற்கனவே போட்டாச்சு, அதனால் இஜியில் ஜி மட்டும் எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எஃப்டி கண்டுபிடிங்க, ஜிடி கண்டுபிடிங்க, ஹச் கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னா ஏடி, பிடி, இடி, எஃப்டி இதில் மட்டும்தான் ஆல் அட்ரிபியூட்ஸ் ஒரிஜினல் கிடச்சிருக்கு, மீதியெல்லாம் கிடைக்கல. அப்போ இதுதான் வந்து கேண்டிடேட் கீஸ். ஸோ கேண்டிடேட் கீன்னு எழுதிக்கோங்க. கேண்டிடேட் கீயை நான் தனியாக எழுதிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் பிரேம் அட்ரிபியூட்ஸ். பிரேம்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா கேண்டிடேட் கீயோட பார்ட்டை தான் பிரேம்னு சொல்லுவாங்க. கேண்டிடேட் கீயில் இருக்கிற பார்ட்டை தான் பிரேம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ செக் பண்ணுவோமா பிரேம் என்னென்னு. ஸோ கேண்டிடேட்டில் என்னெல்லாம் வந்திருக்கு, ஏ வந்திருக்கு, பி வந்திருக்கு, இ வந்திருக்கு, எஃப் வந்திருக்கு, அண்ட் டி ஆல்சோ வந்திருக்கு. ஸோ இந்த 5 பிரேம் கீன்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ இதில் வராதது என்னென்னதுன்னா ஸோ சி, ஜி, ஹச் இந்த 3 கேண்டிடேட் கீயோட பார்ட்டாக வரல. ஸோ அதனால் இது எல்லாமே என்னதுன்னா நான் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ப்ரைம் அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. சரியா. இதை வச்சு தான் நம்ம கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். கண்டிஷன் செக் பண்ணலாமா. இப்போ பிசிஎன்எஃப்னா என்ன சொல்லுவோம், ஸோ லெஃப்ட் சைடு எல்லாமே கேண்டிடேட் கீயாக இருக்கணும், இல்லை சூப்பர் கீயாக இருக்கணும். ஸோ நம்ம இங்கே கேண்டிடேட் கீ தான் செக் பண்ணுறதுனால கேண்டிடேட் கீயை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வாங்க, ஒரு எல்லா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ஸ்லேயும் வரணும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் இல்லைன்னா அப்படியே முடிச்சுருங்க. எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு இருக்குன்னா செகண்டுக்கு போங்க, செகண்டில் இருக்குன்னா தேர்டுக்கு போங்க. ஓகேவா. இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு எடுக்கிறேன், சிஹெச்ஜி அப்படிங்கிறத எடுக்கிறேன். சிஹெச் அப்படிங்கிறது என்ன கிடையாது அப்படின்னா இங்கே இருக்கிற கேண்டிடேட் கீழே வரல. அப்போ அது என்ன கிடையாது, லெஃப்ட் சைடு வந்து கேண்டிடேட் கீ இல்லாதனால இந்த பிசிஎன்எஃப்ங்கிறது வராது அப்படின்னு ஒரு லைனில் முடிச்சுட்டு இது பிசிஎன்எஃப் கிடையாது 3NFக்கு போயிடுங்க. 3NFக்கு போயிடுங்க. 3NFல என்ன பண்ணுவோம், ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சினா என்ன சொன்னோம் அப்படின்னா மெயினாக அதோட ரூல்ஸ் என்னென்னா ஒன்று லெஃப்ட் சைடில் என்ன இருக்கணும் அப்படின்னா கேண்டிடேட் கீ ப்ரைமரி கீ இருக்கணும், இல்லைனா ரைட் சைடில் வந்து ப்ரைம் கீ இருக்கணும். ஸோ அப்போ கண்டிஷன் படி இந்த 4ல் ஏதாவது ஒன்று லெஃப்ட் சைடில் வரணும், இதில் இருக்கு இல்லையா இதில் ஏதாவது ஒன்று ரைட் சைடில் வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபஸ்ட் கண்டிஷன் எடுங்களேன். ஃபஸ்ட் கண்டிஷன் எடுத்தோம்னா சிஹெச் அப்படிங்கிறது சியும் ஹெச்சும் நான் ப்ரைம் தான். ஸோ என்பி. ஜிங்கிறது என்னது அப்படின்னா அதுவும் என்பி தான். ஸோ என்பி என்ன கிடையாது, அலோட் கிடையாதுன்னு நீங்கள் பார்த்தோமா. என்பியும் அலோட் கிடையாதுன்னு பார்த்தோமா. அதை செக் பண்ணிடுமா. இங்கே பார்த்துக்கோம் பாருங்கள். என்பி நாட் அலோட் இன் 3NFல அது நாட் அலோட் கிடையாது. இப்போ அந்த கண்டிஷனை பார்த்தோன்னே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், 3NF கிடையாது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிலையும் வரணும். ஏதாவது ஒன்றில் தப்பாகிட்டால் கூட அது கிடையாது. ஸோ அதுபடி 3NFும் கிடையாது. அப்போ 2NFக்கு வந்துடலாமா. 2NF என்ன சொன்னோம், பார்ஷியல் டிபெண்டன்சி சொன்னாங்க. ஸோ அதில் என்ன இருக்கலாம்னா என்பி இருக்கலாம். தேர்டோட கம்பேர் பண்ணும்போது என்பி இருக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷனல் வந்து கரெக்டு. ஓகேவா. அடுத்தது என்னதுன்னா ஏபிசி வந்திருக்கு. சரியா. ஏபிசி அதையும் பார்க்கலாம், இதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஏபிசி நான் பார்க்கல உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் போட்டு கொடுக்க காமிக்கிறேன். இப்போ ஏபிசி அப்படின்னு ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஏங்கிறது ப்ரைம் அட்ரிபியூட் பி. சரியா. பிசிங்கிறது நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிடும், நமக்கு வந்து ப்ரைம் டு நான் ப்ரைம் வந்து இங்கே அலோட் கிடையாது. ஸோ இதிலே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இங்கே இதுக்கு பதிலாக இந்த தேர்ட் கண்டிஷன் எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து பிங்கிறது ப்ரைம் அட்ரிபியூட்டு, சிஎஃப்ஹெச் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனது நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். ஸோ எஃப்னு மட்டும் வந்தால் தான் அது ப்ரைமு. ஸோ இது வந்து மித்தோட சேர்த்து வரும்போது அது நான் ப்ரைம் அட்ரிபியூட். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா செகண்ட் நார்மல் ஃபார்மில் வராது. ஸோ வராதுங்கிறது எப்படி போட்டிருக்காங்க நீங்கள் செக் பண்ணுங்கள். செகண்ட் நார்மல் ஃபார்மில் B2NP நாட் அலோடு. சரியா. ஸோ இதுபடி பார்த்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் நார்மல் ஃபார்ம் இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. செகண்ட் ஃபார்ம் என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அப்போ என்னதெல்லாம் இருக்குது, ஹையஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் தான் ஹையஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்முக்கு நீங்கள் எதுவுமே செக் பண்ண தேவையில்லை, இவங்களே கொடுத்துட்டாங்க அட்டாமிக் வேல்யூஸ்னு. சரியா. ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம். ஒரு 2-3 கொஸ்டின் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ABCDE
ஸோ 5 அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் கண்டெய்ன்ஸ் அட்டாமிக் வேல்யூ ஃபஸ்ட் என்எஃப் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? ஹையஸ்ட் நார்மல் ஃபார்மு என்ன பண்ணணும்? கேண்டிடேட் கீ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு ரைட் சைட் செக் பண்ணுங்கள். BCDE இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் டிக் அடிச்சாச்சு. வராது என்னதுன்னா ஏ தான். ஸோ அப்போ அது ஏ தான் என்னது கேண்டிடேட் கீயாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ ஏக்கு க்ளோஷர் எடுங்க. ஏக்கு க்ளோஷர் எடுக்கும் போது ஏலேருந்து BC போதா? ஏ அப்படியே போட்டுக்கோங்க. BC வந்தாச்சு. ஸோ சிலேருந்து D போதா? அகைன் ஏலேருந்து என்ன போயிருக்கு? இ போயிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே வந்துருச்சு நமக்கு. ஸோ அப்போ இது வந்து என்னது? கேண்டிடேட் கீ. இந்த சிங்கிள் இது என்ன சொல்லுவாங்க? ஏங்கிறது சிங்கிள் அட்ரிபியூட்ஸ் கேண்டிடேட் கீ. சிங்கிளாக வந்திருக்கா? இது வந்து சிங்கிள் அட்ரிபியூட் கேண்டிடேட் கீ நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போ கேண்டிடேட் கீயாக இங்கே இருக்குது. ஸோ அப்போ பார்ட் ஆஃப் த பிரைமரி கீ தான் என்ன சொல்லியிருக்கோம்? பிரேம்னு சொல்லியிருக்கோம். அப்போ பிரேம் கீ இங்கே என்ன இருக்குது? ஒன்று தான் இருக்கும். ஏன்னா ஒரு கீ தானே இருக்குது, ஒன்று தான். நாட் ஃப்ரேம் என்னதுன்னா BCDE இந்த மூணுமே என்னதுன்னா நாட் ஃப்ரேமில் வந்துடும். சரியா? இப்போ இதை கண்டுபிடிச்சி எழுதுனதுக்கப்புறம் PCNF போகலாமா? PCNF வாங்க. BCNF வந்தால் ABCன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டில் என்ன வந்துருச்சு? கேண்டிடேட் கீ வந்துருச்சு. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அடுத்த கண்டிஷன் போங்க. CD வந்தோன்னே என்ன இருக்குது? சிங்கிறது என்னது? நான் ப்ரைமு. டியும் நான் ப்ரைமு. ஸோ இங்கே கேண்டிடேட் கீ வரல. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் PCNF வராது. அடுத்தது போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன். சரியா? ஒரு சிலர் எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்காக இதை போட்டிருக்கேன். இதுலேயும் வந்து CK அண்ட் NP தான் இருக்குது. இந்த கண்டிஷனும் அலௌடு தான். இது மட்டும்தான் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதனால் இதை வந்து என்ன ஆயிரும்? PCNF கிடையாது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 3NFக்கு வந்துடுங்க. 3NFல என்ன கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இது என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடில் கேண்டிடேட் கீ இருக்கலாம், அப்படின்னா ரைட் சைடில் பிரேம் இருக்கலாம். ஸோ இது பாருங்கள், எழுதினதுக்கப்புறம் இதில் CK, இது NP, இது NP, இது NP, இது CK, NP நீங்கள் தான் எழுதணும். இதெல்லாம் NP, இது வந்து CK. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, புதுசாலாம் கொடுக்கல. ஸோ இங்கே கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே செக் பண்ணுங்கள். இது ஓகே. ஆனால் NP எதில் அலௌட் கிடையாதுன்னா 3NFல அலௌட் கிடையாது. அப்போ 3NF இங்கே வராது. சரியா? வராதா? ஸோ அப்போ தேர்ட் நார்மல் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. அப்போ செகண்ட் நார்மல் ஃபார்மில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி செக் பண்ண வேண்டாம். எப்போன்னா சிங்கிள் அட்ரிபியூட்ஸ் கீயாக இருக்குது அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக அது 2 நார்மல் ஃபார்மில் சாட்டிஸ்ஃபை ஆகி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சிங்கிள் அட்ரிபியூட் வந்து ஆல்வேஸ் 2NFஆக இருக்கும். இப்போ A வந்திருக்கு, இல்லை B மட்டும் வந்திருக்கு, C மட்டும் வந்திருக்குன்னா இதுக்கு பேர் தான் சிங்கிள் attribute கேண்டிடேட் கீ. இது சிங்கிள் அட்ரிபியூட் கேண்டிடேட் கீனால இது கண்டிப்பாக 2NF சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியமே இந்த இடத்துல கிடையாது. பட் இருந்தாலும் செக் பண்ணாலும் கரெக்டாக வருதான்னு ஒருக்கா நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி இது தேவையில்லாத விஷயம், டைம் வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ ABCDAE ஸோ ஏற்கனவே இங்கே போட்டது தானே. ஸோ NP எதில் ஓகே ஆகும்? 2 நார்மல் ஃபார்மில் அலௌடுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இது வந்து அலௌடு அப்படிங்கிறதுனால இதோட ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் என்னென்னா 2 நார்மல் ஃபார்ம். செகண்ட் நார்மல் ஃபார்ம் தான் இது வந்து ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஓகேவா? அடுத்த கொஷின் போடலாமா? ஓகே, இந்த கொஷினில் பாருங்களேன், இது வந்து டேபிள், இது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஸோ ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சட்டுன்னு பார்த்துடலாமா? ஸோ ரைட் சைடில் பாருங்கள், ACDBE இருக்குது. டிக் அடிச்சாச்சு. ஏ மட்டும் இல்லை, அப்போ ஏவை எடுத்துகிட்டு வாங்க. ஏக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? க்ளோஷர் செக் பண்ணுங்கள். க்ளோஷர் செக் பண்ணும்போது ஏலேருந்து என்ன டெரைவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏலேருந்து பார்க்கலாம். ஏ மட்டும் தனியாக இங்கே வரவே இல்லை. லெஃப்ட் சைடில் AB தான் வந்திருக்கு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏல வராது எதுவுமே. இப்போ AB, அப்புறம் AB, AC, AD, AE இந்த காம்பினேஷன் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். அதுபடி இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஏபிலேருந்து C கிடைக்குது, சிலேருந்து D கிடைக்குது, டிலேருந்து ஈல, ஏபிலேருந்து அகெயின் E கிடைக்குது. போட்டாச்சு. ஸோ அடுத்து ஏசி சிலேருந்து டியை போட்டுக்கோங்க. அப்புறம் பிலேருந்து சரி ஏயும் பியும் சேர்த்தா E கிடைக்குது. ஸோ ஏடி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஏடி அப்படி எழுதிக்கோங்க. டிலேருந்து என்ன இருக்குன்னா B இருக்குது, பிலேருந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏவும் பியும் சேர்ந்தால் தான் E கிடைக்குது. E எழுதிக்கலாம். சரியா? ஸோ C வந்து ஏபியும் சேர்ந்தால் சியும் கிடைக்குது. ஸோ ஏஇ மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏஇ நீங்கள் எதுவுமே வரல காம்பினேஷனில். ஈயும் தனியாக வரல, ஏயும் தனியாக வரல. ஸோ அப்போ இது வந்து வராது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லாவே. ஸோ அப்படி அதுபடி பார்த்திங்கன்னா ஏபி, ஏசி, ஏடி இந்த 3 தான் கேண்டிடேட் கீ. ஸோ அப்போ பிரேம் அட்ரிபியூட் என்னது? ABCD.
இதில் இருக்கிற பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீ தான் பிரேமு. ஸோ ஏபிசிடிங்கிறது பிரேமு, இ மட்டும் வரல, அப்போ இ மட்டும் நான் பிரேம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுட்டு அப்படியே கொஷின் வந்துடலாமா? இங்கே வாங்க. ஸோ இதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ஸ் இருங்க, ஏசி, ஏபி டு சி. ஸோ ஏபிங்கிறது கேண்டிடேட் கீ. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. இந்த பக்கம் மட்டும் பார்த்தா போதும், இந்த பக்கம் பார்க்கவே தேவையில்லை கேண்டிடேட் கீனா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சி டு டி. சிங்கிறது பிரேம் அட்ரிபியூட்டு, டியும் பிரேம் அட்ரிபியூட். பிரேம் டு பிரேம் அப்படின்னு சொல்லி இங்கே வருது. ஸோ அப்போ என்ன வரல, இங்கே கேண்டிடேட் கீ வரல, பிரேம் அட்ரிபியூட் தான் வந்திருக்கு. கேண்டிடேட் கீழே இருக்கிற ஒரு பாட்டு தான் வந்திருக்கு. ஸோ 2 பாட்டு சேர்ந்தா தான் அது சூப்பர் கீழே வரும். ஸோ 2 பாட்டு வரலங்கிறதுனால இது வந்து பிசிஎன்எஃப் வரல. இந்த கண்டிஷனில் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அப்போ அடுத்ததுக்கு வாங்க. சரி, அடுத்தது வந்தீங்கன்னா இதில் கேண்டிடேட் கீ இங்கே பி. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பி வந்தால் கரெக்டுன்னு எதில் பார்த்துருக்கோம், 3NFல பார்த்துருக்கோம். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. அடுத்த கண்டிஷன் வாங்க, பிரேம் டு பிரேம். ஸோ ரைட் சைடில் பி வந்திருக்கு. ஸோ இதுவும் கரெக்டு. இப்படியும் வரலாம், என்பி டு பியும் வரலாம். ரைட் சைடில் பிரேம் வந்தால் நம்ம லெஃப்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் சிகே வந்தால் ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெளிவாக அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டு. இங்கே லெஃப்ட் சைடில் சிகே வந்திருக்கு, அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ என்னப்பா நார்மல் ஃபார்ம் இங்கே வந்துருச்சு, 3rd நார்மல் ஃபார்ம் வந்துருச்சு. இங்கே ரூல்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். LH இதில் சிகே இருந்துச்சுன்னா கரெக்டு, RHSல பிரேம் இருந்துச்சுன்னா கரெக்டு. ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாமே ட்ரூவாக இருக்கிறதுனால இது 3NFை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் என்னதுன்னா 3NF. ஓகேவா? இன்னொரு கொஷின் பார்த்துடலாமா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள், ABCDEF. ஸோ இங்கே கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இங்கே எப்பயும் போல் செக் பண்ணுங்கள், DEF, அகெயின் DEFB எல்லாத்தையும் போட்டாச்சு. நமக்கு ஏ மட்டும் மிச்சம் இருக்குது, ஏ மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வாங்க. ஏலேருந்து மட்டும் டெரைவ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஏ வந்து கேண்டிடேட் கீ கிடையாது. ஏவோட க்ளோஷர் எடுத்துருங்க. ஏவோட க்ளோஷர் எடுக்கும்போது எதுவுமே வரல. அப்போ ஏபி, ஏசி, ஏடி, ஏஇ, ஏஎஃப் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். எடுக்கும்போது இப்போ பாருங்கள், ஏபி அப்படியே போட்டோமா, ஏபிலேருந்து சி இருக்குது, ஏபிலேருந்து டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது, எல்லாமே வந்துருச்சு. ஸோ அப்போ இது ட்ரூ. இப்போ ஏசி எடுக்கும்போது ஏசிலேருந்து டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது, அகைன் ஏசி வந்து பியும் இருக்குது. ஸோ எல்லாமே ட்ரூ. ஏடி மட்டும் வர்ற மாதிரி இங்கே இல்லை, எல்லாமே ஏபி ஏசி தான் இருக்குது. ஒரு கட்சி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஏஇல எதுவுமே இல்லை பாருங்கள், இ வரல, ஏவும் தனியாக வரல, அதே மாதிரி ஏஎஃப்பும் வரல. ஸோ அப்போ எதெல்லாம் கேண்டிடேட் கீனா, ஏபியும் ஏசியும் தான் கேண்டிடேட் கீ. ஸோ அப்போ பிரேம் எது நான் பிரேம் எதுன்னு கண்டுபிடிங்க. ஏபிசி வந்து பிரேம் அட்ரிபியூட், டிஇஎஃப் வந்து நான் பிரேம் அட்ரிபியூட்ஸ். கண்டிஷன் போகலாமா? இப்போ ஏபிசின்னு இருக்குது, இது கேண்டிடேட் கீ, அப்போ இது கரெக்டு. இதுவும் கேண்டிடேட் கீ, இதுவும் கேண்டிடேட் கீ, இதுவும் கேண்டிடேட் கீ, சியும் கேண்டிடேட் கீ, ஏசியும் கேண்டிடேட் கீ, ஏசி. ஸோ எல்லாத்துலேயுமே LHS கேண்டிடேட் கீயாக இருக்கிறதுனால இது என்னது, கண்டிப்பாக பிசிஎன்எஃப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஹையஸ்ட் இஸ் பிசிஎன்எஃப். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் 3NFஓ 2NFஓ கண்டுபிடிக்க வேண்டாம். ஹையஸ்ட் கிடச்சிருச்சுன்னா அதோட நிப்பாட்டிடலாம். ஸோ இது வந்து நான் லாஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும். ஸோ லாஸ்ட் கொஷினில் பாருங்களேன். ஸோ 3rd நார்மல் ஃபார்ம் கிடச்ச உடனே 2NF போய் பார்க்க தேவையில்லை. ஸோ ஹையஸ்ட்டு 3 நார்மல் ஃபார்ம் தான் போட்டுட்டு முடிச்சிடலாம். ஸோ இதில் மேபி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஷின்ஸில் இது வந்து ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா இட் சாட்டிஸ்ஃபை 3 நார்மல் ஃபார்ம் அண்ட் 2 நார்மல் ஃபார்ம்னு கொடுத்தாலுமே 2 நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆனால் 3NF கொடுத்துருக்க போகிறோம். ஸோ அதனால் 3NF கிடச்சாலே 2NFன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கான்செப்ட் நல்லாவே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல்லையும் இருக்குது, அங்கேயும் வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு 3 கொஷின் கொடுத்துருக்கேன். 3ஐயும் வந்து என்ன பண்ணுறோம், ஹோம்ஒர்க்காக நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து கமெண்ட்டுங்க. ஸோ அப்போ அதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நமக்கு டெலகிராம் குரூப் இருக்குங்க, டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் டெய்லி நோட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்து MCQவும் கொடுக்க போகிறோம். ஸோ டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெகுலராக கிளாஸஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள், நிறைய கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தேங்க்யூங்க. See you the next class.